குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் அகாடமி. டெய்லி கண்ட பஸ்ஸில் நீங்கள் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா February 25, 2025 செவ்வாய்க்கிழமை என்ன கண்ட பஸ் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்ட பஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நம்ம கண்ட பஸ் பார்க்கறது முன்னாடி பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2ஆம் நிலை காவல் தேர்வு டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் லத்தி அப்படின்னு 2 டெஸ்ட் பேஜ் தொடங்கியிருக்கோம். இதில் இந்தியன் டெஸ்ட் பேஜில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்திருக்கு. இதற்கான முதல் தேர்வு இன்னைக்கு மாலை 6 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நினைச்சிக்கலாம். இந்த ஷெடியூல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா லத்தி டெஸ்ட் பேஜ். இந்த லத்தி டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 45க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 4000க்கும் மேற்பட்ட வினாக்களும் இதில் உங்களுக்கு கிடைக்கும். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. விருப்பம் உள்ள மாணவர்கள் இணைஞ்சிக்க முடியும். இதற்கான ஷெடியூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? கரண்ட் பஸ் பார்த்துலாம். இன்றைக்கி கரண்ட் பஸ் ஓகேவா? அடுத்தது நம்ம நேற்றே பார்த்தோம், முதல்வர் மருந்தகம் திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் மருந்தகம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1000 முதல்வர் மருந்தகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சுருக்காரு முதல்வர் அவர்கள். ஓகேங்களா? அடுத்தது பிஎம் கிசான் நிதி. அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றே இதெல்லாம் கரண்ட் பஸ்ஸில் பார்த்துட்டோம், பட் ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு ஒன்ஸ் ஞாபகப்படுத்துகிறேன். பிஎம் கிசான் நிதி திட்டத்தினுடைய 19வது தவணையாக 9.8 கோடி, அதாவது 9.8 கோடி விவசாயிகளுக்கு 22,000 கோடி ரூபாய் தொகையை வந்து பார்த்திங்கன்னா விடுவிக்கிறார். ஓகேங்களா? அடுத்தது செம்மொழி நாள் விழா. மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட்டுரை பேச்சு போட்டி நடத்திருக்கிறாங்க. இந்த செம்மொழி நாள் விழா வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா முன்னாள் முதல்வர் கருணாநிதி பிறந்தநாளை வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் சொல்லிட்டு வந்து தமிழக சட்டப்பேரவையில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி அந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா +1 +2 மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போட்டிகள்லாம் நடத்துகிறாங்க. சரிங்களா? அடுத்தது ரயில்வே குரூப் டி உடைய விண்ணப்பிக்க கால அவகாசம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 1ஆம் தேதி வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. ஓகேங்களா? யாராவது அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவர் வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவரான ஸ்ரீ வெங்கடப்பிரியா வந்து பார்த்திங்கன்னா பணியிட மாற்றம் செஞ்சுருக்காங்க. அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா பல்விக்கல்வித்துறையுடைய சிறப்பு செயலாளர் ஜெயந்தி வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியத்தினுடைய தலைவராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகின் எதிர்காலம் இந்தியாவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. மத்திய பிரதேசத்தில் அதை வந்து உலக முதலீட்டாளர் மாநாடை வந்து பார்த்திங்கன்னா 2025 தொடங்கி வச்சு பேசியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா சில முக்கியமான இந்தியாவை பற்றி பெருமையான சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது வந்து கட்டாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய மின்சக்தியினுடைய வல்லரசு இந்தியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பருவநிலை மாற்றத்துக்கான ஐநா அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவை புகழ்ந்து இருக்கிறதா அவர் தெரிவிச்சிருக்காரு. ஓகேங்களா? சூரிய மின்சக்தி திட்டத்தினுடைய வல்லரசு நாடு அப்படின்னு எதை சொல்லலாம் அப்படின்னா இந்தியாவை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐநா வந்து பார்த்திங்கன்னா பெருமிதம் தெரிவிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாட்டின் மக்கள் தொகையில் 5வது பெரிய மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம். வேளாண்மையில் தலை சிறந்த மாநிலங்கள் ஒன்றாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கனிம வளங்களில் சிறந்து விளங்கும் 5 மாநிலங்களில் ஒன்றாக இருக்குது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா ரயில்வே துறை வந்து பார்த்திங்கன்னா 100% மின்மயமாக்கப்பட்ட மாநிலமும் வந்து பார்த்திங்கன்னா மத்திய பிரதேசம் தான். ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து காசி தமிழ்ச்சங்க விழா. இந்த காசி தமிழ்ச்சங்க விழா வந்து பார்த்திங்கன்னா காசிக்கும் தமிழகத்துக்கும் இடையான கலாச்சார மரபை எடுத்துக்காட்டும் வகையில் வந்து ஆண்டுதோறும் கொண்டாடப்படுது. முதல் முறையாக 2022ஆம் ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த காசி தமிழ்ச்சங்கம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இந்தியா பிரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்திருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தற்போது இரு நாடுகளுக்கிடையே சராசரியாக 1.73 லட்சம் கோடி மதிப்பிலான வர்த்தகம் வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்று வருது. இதையடுத்து 10 ஆண்டுகளில் 2 அல்லது 3 மடங்காக உயர்த்துவது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒப்பந்தத்துடைய முக்கியமான நோக்கம். அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒப்பந்தங்கள் முக்கியமானது. தற்போது பிரிட்டனுடன் தடையற்ற வணிக ஒப்பந்தம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கொள்ளிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இருதரப்பு முதலீடு ஒப்பந்தம், 2 மடங்கு பங்களிப்பு ஒப்பந்தம் அப்படின்ற 3 ஒப்பந்தங்களை பற்றி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. அடுத்து பட்டியலினத்தோட பெயரை குறிப்பிடும் சொற்களை வந்து பார்த்திங்கன்னா மாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் அறிவுறுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் அகில பாரதிய கிரகா சமாஜ் பரிஷத் அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சில மாநிலங்களில் பட்டியலினத்தை சேர்ந்தவருடைய ஜாதி சான்றிதழ் வழங்கும் போது அவர்களுடைய சுரா, சமார், பங்கி, கஞ்சர் போன்ற சொற்கள் வந்து குறிப்பிட்றாங்க. இது ரொம்ப அந்தந்த மாநிலத்தினுடைய மொழியில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இழிவான சொற்கள், அதனால் அதை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேஸ் போட்டிருக்காரு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஜாதி உட்பிரிவுகளாக அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 1950 அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்கு. இந்த உத்தரவில் வந்து பார்த்திங்கன்னா சுரா, சார்மா, பாங்கி, கஞ்சர் ஆகிய சொற்களுக்கு பதிலாக
ஜாடவ் அல்லது வால்மீகி ஆகிய சொல்லிகளை பயன்படுத்தி திருத்தம் செய்ய வேண்டும் என்று தான் வந்து பார்த்திங்கன்னா கோரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நமது நாடு 1950 நீண்ட தூர தொலைவு வந்து பார்த்திங்கன்னா 2025 வரைக்கும் பயணம் செஞ்சு வந்திருக்கு. ஆனால் இப்போவும் இந்த வார்த்தைகள்லாம் பயன்படுத்தக்கூடாது, இது சம்மந்தமாக முடிவெடுக்க சொல்லி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்தி அவர்களே வந்து பார்த்திங்கன்னா பட்டியலின மக்களை வந்து பார்த்திங்கன்னா ஹரிஜன் அப்படின்ற சொல்ல தான் பயன்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்கள் நாலேஜுக்கு யூஸ் ஆகும். அடுத்து, உடல் பருமனுக்கு எதிராக விழிப்புணர்வு பிரச்சாரத்துக்கு இயக்கத்திற்காக வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர் முதல்வர் ஒமர் அப்துல்லா முதல் தொழிலதிபர்கள், நடிகர்கள் உள்ளிட்ட பல்வேறு துறையை சேர்ந்த 10 பேர் வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைச்சிருக்காரு. நம்ம நேற்று நியூஸில் பார்க்கும்போது பார்த்தோம். அதாவது நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 8ல் ஒருவருக்கு வந்து உடற்பருமன் அதிகமாக இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா மன் கி பாத் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் அது சம்மந்தமான பிரச்சாரங்கள் மேற்கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 பிரபலங்களை வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த ஒமர் அப்துல்லா, தொழிலதிபரான ஆனந்த் மஹிந்திரா, நடிகர் மோகன்லால், ஆர் மாதவன், இன்ஃபோசிஸ் இணை நிறுவனர் நந்தன் நிலேகனி மற்றும் என்ஆர் நாராயணமூர்த்தியுடைய மனைவி, மாநிலங்களவை உறுப்பினருமான சுதாமூர்த்தி, போஜ்புரி பாடகர் நடிகருமான முன்னாள் பாஜக எம்பி தினேஷ் பால் யாதவ், ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடும் வீராங்கனை மானு பங்கர், பளுதூக்க வீராங்கனை மீராபாய் சானு, பாடகி ஸ்ரேயா கோஷல் போன்றவர்களுடன் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றிணைத்து நாட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான நாட்டை உருவாக்கும் அப்படின்னு, அது மட்டும் இல்லாமல் உடல் பருமனுக்கு எதிரான போராட்டம் அப்படின்னும் இதை சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் பிரதமர் அவர்கள் சார்பாக வந்து பார்த்திங்கன்னா தொழிலதிபர் கிரண் மஜிம்தார் ஷா மற்றும் நடிகை தீபிகா படுகோன், டென்னிஸ் வீராங்கனையான சானியா மிர்சா, கிரிக்கெட் வீரர் இர்ஃபான் பதான், மக்களவை உறுப்பினர் அதாவது சுப்ரியா காலே உள்ளிட்ட 10 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கத்தில் கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து, ஐநாவுடைய அமைதி படைகளில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் அவசியமாக தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. தெற்குலக நாடுகளின் ஐநா அமைதி காக்கும் பெண்கள் படைப்பிரிவை சேர்ந்த சிலர் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் அவரது மாளிகையில் வந்து பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை சந்திச்சிருக்காங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இதை சொல்லியிருக்காங்க. இந்தியாவை சேர்ந்த 2.90 லட்சம் அமைதி காக்கும் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் பணியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் பகுதியில் உள்ள 9 அமைதி காக்கும் படைகளில் இந்தியாவை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருக்காங்க. ஓகேங்களா? இது உங்கள் ஸ்கூல் புக்கில் இந்த டேட்டாலாம் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கண்டபஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் புல்ஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டெஸ்ட் பேஜில் இணையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட டவுட் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்க முடியும். சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.